Vanakkam student. A particle is projected upwards with a velocity of 40 meter per second. ஒரு particle ground இது ground projected upwards with u. U is equal to 40 meters per second. 40 meters per second. Plot AT graph, VT graph and ST graph. Take upward motion as positive. That is upward motion as positive motion. It means the downward motion will be negative motion. So AT graph கண்டுபிடிக்கணும்னா AT, VT and ST graph, displacement versus time, velocity versus time and acceleration versus time. First we have to find out how long when it is projected upward it will come back and hit. So this will come like this and hit. We know velocity of projection is equal to velocity with which the particle hits the ground. Hits the ground. It means என்ன வெலாசிட்டியில் போதோ மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல அந்த வெலாசிட்டியில் தான் இது வரும். இது 40 மீட்டர் பெர் செகண்ட்னா இதுவும் 40 மீட்டர் பெர் செகண்ட் இந்த இடத்துல இங்கேருந்து தூக்கி எறிகிற போது 40 மீட்டர் பெர் செகண்ட் ஹிட் பண்ணுற போது அது ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் motion under gravitation. So it means we can say velocity of projection is equal to velocity with which it hits the body. Only problem என்ன மேலே போகிற போது upward motion பாசிட்டிவ்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, downward motion நெகட்டிவ்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு டைமை கண்டுபிடிக்கிட்டோம். ஹவு லாங் இந்த பாடி இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து திரும்பி வரும்போது எவ்வளோ டைம் அது ஏரில் இருக்குது ஜேர்னி பண்ணுதுன்னு பார்க்கணும். எவ்வளோ டைம் ஏரில் இருக்குது பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. டைம் ஆஃப் அசன் இட் மீன்ஸ் எங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. ஸோ டைம் ஆஃப் அசன் இஸ் ஈக்குவல் டு u/g. இது இங்கே வர எல்லா ஈக்குவேஷன் நம்ம மோஷன் அண்டர் கிராவிட்டியில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டைம் டேக்கன் டு அசெண்ட் அண்ட் டைம் டேக்கன் டு டிசெண்ட். டிசெண்ட் this is time taken to ascend, this is time taken to descend back. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம், அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ சரி, அதுதான் டைம் டேக்கன் டு ascend, டைம் டேக்கன் டு descend. both are. So u is equal to 40 meter per second divided by g is equal to 10 meter per second square is equal to 4 second. So time of ascent is equal to time of descent is equal to 4 second. 4 second ஏன் டைம் மேலே போகிற போது பாசிட்டிவ் கீழே போகிற நெகட்டிவ் இங்கே எடுக்கலைன்னா டைம் இஸ் நெவர் பாசிட்டிவ். இங்கேருந்து 56 செகண்டில் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே 58 செகண்ட் போய் சேர்ந்து 50 செகண்ட்ஸ்லேருந்து இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே போய் 54 செகண்டில் போயிடுச்சு. திரும்பி வரும்போது 50 செகண்டில் வந்து சேராது. இங்கேருந்து ஒரு 4 செகண்ட், இங்கேருந்து ஒரு 4 செகண்ட். அதனால தான் திஸ் வில் பி ஆல்வேஸ் டைம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ வாட் இஸ் டோட்டல் டைம் டேக்கன்? டோட்டல் டைம் டேக்கன் டோட்டல் டைமில் இங்கேருந்து போயிட்டு இங்கே வருது. இது ஒரு 4 செகண்ட், இது ஒரு 4 செகண்ட். 4 செகண்ட் ப்ளஸ் 4 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into time of ascent or time of descent. 2 into time of ascent or time of descent is equal to 2 into u/g தான் as it is கண்டுபிடிச்சிருக்கோம் 4 second is equal to 8 second. So capital T இதை வச்சுக்கணும் நம்ம time of descent. So time of descent, total time taken, so we can call it as t, small t. Total time taken is simply இங்கே பாருங்க 4 second plus 4 second 8 second is equal to 8 second for the entire journey. இங்கேருந்து இங்கே போயிட்டு வரதுக்கு 8 second எடுக்குது.
Okay, now maximum height attained by the particle is equal to u square by 2g is equal to u is 40 into 40 divided by 2 into 10 is equal to 80 meter. It means இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இதுதான் h max. So h max is equal to 80 meter. இங்கேருந்து இங்கே போகுது 80 meter. So this is equal to 80 meter. Now acceleration due to gravity downwards தான் எப்போதும் ஆக்ட் பண்ணும். So gravitation downwards. So velocity, this will be positive, this will be negative. Now we will plot how much time, எவ்வளோ நேரம் இந்த பார்ட்டிக்கல் மேலேருந்து போயிட்டு கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கு? 4 செகண்ட் ப்ளஸ் 4 செகண்ட் 8 செகண்ட். ஸோ 8 செகண்ட் தான் நமக்கு டைமிங். ஸோ வில் டேக் time axis. This is acceleration in meter per second square. Time is in second. So எவ்வளோ டைம் பார்ட்டிக்கல் 8 செகண்ட் வரைக்கும் இருக்குதுருக்கு. 2 4 6 எப்படி எடுத்துக்கணும்? 2 4 6 2 4 6 8 நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்? 2 4 6 and 8. 8 second. 0 second. 0 acceleration. 0 second. So AT graph. This is AT. Time is in second. AT graph. So 4 second. The body is traveled 4 second up to down. 4 second. 4 second போகிறப்போது what is acceleration? Acceleration is always constant. இங்கே acceleration என்ன? Acceleration is due to gravitational acceleration. அது downward direction ஆக்ட் பண்ணுது. downward direction ஆக்ட் பண்ணுதுன்னா downward motion is negative. So acceleration is equal to negative. A is equal to G, which is equal to minus 10 meter per second square. So acceleration is equal to minus 10 meter per second square. Time taken is equal to total time taken is equal to 8 seconds. இது ரெண்டே வச்சு நம்ம acceleration, and this acceleration is constant due to gravity. Constant. So constant acceleration எவ்வளவு? minus 10 meter per second square. Minus 10 meter per second square. Minus 10 meter per second square. Constant acceleration. So இது acceleration line, constant acceleration up to 8 second வரைக்கும் தான். ஏன்னா 8 செகண்டுக்கு அப்புறம் 8 செகண்டில் இது பாடி இங்கேருந்து 4 செகண்டில் போய் இங்கேருந்து 4 செகண்ட் திரும்பி வருது. ஸோ பாடி வில் கம் பேக் 8 செகண்ட். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த கிராஃபுக்கு வேலை இல்லை, 8 செகண்ட்ஸுக்கு மேலே வேலை இல்லை. அண்ட் ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு minus 10 meter second square. இதுதான் AT கிராஃப், ஆக்சலேஷன் வர்சஸ் டைம் கிராஃப். அடுத்தது வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். ஃபஸ்ட்டு நம்ம AT கிராஃப் போட்டாச்சு, இப்போ VT கிராஃப் போடணும். ஃபஸ்ட்டு இங்கே மோஷனில் பார்க்குற போது வெலாசிட்டி இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. தெர் இஸ் upward மோஷன், தென் downward மோஷன். ரெண்டு டைப் ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ upward மோஷனில் வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். இங்கேருந்து வெலாசிட்டி 40 இருக்குது. 30 20 10 0. அட் த மேக்ஸிமம் பாயிண்ட் த வெலாசிட்டி வில் பி 0. மேக்ஸிமம் வெலாசிட்டி போக 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 நம்ம 40லேருந்து குறைஞ்சிக்கிட்டே போய் 0க்கு போவோம். மறுபடியும் டைம்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது மொமெண்ட்லி ஸ்டாப் ஆகுது. அதனால் வெலாசிட்டி த மேக்ஸிமம் ஹைட் வில் பி 0. தென் எகைன் இட் வில் கம் கீழே டவுன்வர்ட் மோஷனில் வரும். டவுன்வர்ட் மோஷனில் வர 0லேருந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இங்கே வரப்போ இங்கே என்ன வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தோமோ அதே வெலாசிட்டி ஆஃப்
with which it will hit. இங்கே 40 மீட்டர் per second ப்ரொஜெக்ட் பண்ணாமல் 40 மீட்டர் per secondல வந்து ஹிட் ஆகும். இது ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் மோஷன் என்ற கிராவிட்டியில். ஸோ விடி கிராஃப் upward motion. Upward motion velocity is positive. Upward motion positive. So upward motion the velocity decreases and becomes zero at highest point. At highest point. So highest point in the point, this point. Then again upward moment the velocity is equal to, what is velocity is equal to positive in the upward motion. So the graph popanga. This is velocity versus time graph. Velocity, it is in meter per second. So time is in second. So at initial velocity projection, the initial velocity projection is 40 meter per second. So velocity will be here. That is 40 meter per second. Yeah, 40 meter per second positive because the velocity is in the upward motion, and further when it goes up, it keeps on decreasing. At time is equal to 0. At velocity is equal to 0. At velocity is equal to 0. Velocity எப்போ 0 ஆகுது? இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 4 seconds. It takes 4 seconds இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. அந்த இடத்துல velocity 0 ஆகுது. It means நம்ம 8 secondsக்கு graph போட்டுக்கிறோம். At 4 seconds the velocity, when time is increasing to 4 seconds, the velocity is decreasing. So இது velocity time graph. Velocity time graph, this is acceleration. So இது என்ன வருது? So this portion is theta. Theta is greater than 90. That is negative slope. Negative slope na enna varum? See, velocity time graph oda slope either indicate பண்ணுது acceleration. So acceleration is deceleration up to 4 second. But it means velocity becomes 0 at 4 second. And further இங்கே வரும்போது velocity will be negative. ஏன்னா downward motion, upward motion positive, downward motion negative. இங்கேயே இந்த velocity increase ஆகிட்டே வந்து எது வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா 40 மீட்டர் per செகண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணோம் இல்லையா, 40 மீட்டர் per செகண்டில் வந்து இங்கே ஹிட் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் அட் 40 மீட்டர் per செகண்ட் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது? இட் ட்ராவல்ஸ் ஃபார் 8 seconds only. திஸ் இஸ் 40 meter per second negative velocity. It will be a straight line. Should be a straight line. So இது தான் velocity versus இது வந்து straight line. So எனக்கு straight line வரல. So velocity now initially when it is projected, the velocity is 40 meter per second. At time t is equal to 4 seconds. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 4 seconds. The velocity 0 ஆகுது. So velocity is equal to 0 at this point. 0. So 4 second velocity 0 ஆகுது. மறுபடியும் 0 velocity 0லேருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது in the negative direction because downward is negative. and எது வரைக்கும் போகும்? up to 40 meter per second negative போகும். So this is a VT graph. இப்போ நம்ம ST graph பற்றி பார்ப்போம். ST graphனா displacement versus time. That is displacement versus time graph. Displacement versus time graphல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டோட்டல் டைம் அது வந்து 8 secondsல இருக்குது. ஸோ திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 8 seconds. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ல் இருக்குது. பாடி இங்கே இருக்குது இனிஷியலி. ஸோ
இங்கே ஜீரோவாக இருக்கிற போது ஸோ திஸ் இஸ் distance travel or displacement because okay now 0லேருந்து maximum distance எவ்வளோ attain பண்ணுது maximum distance is 80 meter that is 80 meter இது attain பண்ணுது எத்தனை செகண்ட்ஸில் 80 meter it attains இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 80 meter ஆகுது it attains in 4 seconds இங்கேருந்து மேலே போகிறப்ப it means it attains in 4 seconds so this point so we write a graph like this ஏன் இந்த graph இப்படி பண்ணுது because displacement இங்கேருந்து நம்ம velocity தூக்கி எறிகிறபோது இங்கே 40 இருக்குது இங்கே 30 இருக்குது இங்கே 20 இருக்குது இங்கே 10 இருக்குது இங்கே 0 இருக்குது so it means so இது வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்டில் so 1 செகண்டில் velocity distance is equal to velocity into time since velocity is decreasing the distance will also vary velocity is varying that is decreasing distance will also vary it means 1 second time same 1 second 2 second so distance constant vary our distance displacement constant time பார்க்குறப்போ distance velocity குறைய displacement யூனிஃபார்மாக இருக்குது நான் யூனிஃபார்மாக இருக்கும் நான் யூனிஃபார்மாக இருந்தால் கர்வாக வரும் ஸ்ட்ரெயிட் லைனாக வராது கர்வாக வரும் ஓகே ஃபர்தர் அதுக்கப்புறம் 80 மீட்டர் போகுது 80 மீட்டர் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடுது எங்கே அனதர் 4 செகண்ட்ஸில் இது கீழே வருது அனதர் 4 செகண்டில் இது கீழே வந்துடுது டிஸ்டன்ஸுக்கு ரெடியூஸ் ஆகுது பட் பாசிட்டிவ் சைடில் இருக்குது ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இன் 4 செகண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 4 செகண்டில் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது 80 மீட்டர் மறுபடியும் கீழே வரும்போது 80 மீட்டர் ஸோ 80 மீட்டர் போயிட்டு மேக்ஸிமம் போயிட்டு 80 மீட்டர் கீழே வந்துடும் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் this is time in second displacement in meter so distance so it is in meter sorry distance in displacement sorry it is not displacement it is distance travel st graph distance travel is equal to 80 meter இங்கேருந்து 80 meter போகுது 4 செகண்டில் மறுபடியும் இன்னொரு 4 செகண்டில் 80 மீட்டர் கீழே வந்துடுது 80 மீட்டர் போகுது 80 மீட்டர் கீழே வந்துடுது இதுதான் st graph